ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சூர மீன் குழம்பு நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம். தேங்காய் அரைச்சி தான் இந்த குழம்பு பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அதுக்கு தக்கன தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி நம்ம ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும், ஒரு துண்டு இஞ்சியும், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி அரைக்கும்போது இந்த மீன் குழம்பு நல்ல ஒரு கலராட்டும் இருக்கும், நல்ல ஃப்ளேவராட்டும் இருக்கும். சூர மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ அரைச்ச பேஸ்டெல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே முருங்கைக்காய் போட்டு தான் வைப்பேன். அதனால் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். பச்சை மிளகும் போட்டிருக்கேன். பச்சை மிளகு இல்லை, அது மோர் மிளகுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த மீன் குழம்புல போடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு புளியையும் சேர்த்துடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்ல கையாலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். முருங்கைக்காய் போட பிடிக்காதவங்க இந்த புளிக்கு பதில் மாங்காய் போட்டு வைக்கலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இனி அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இனி கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுடலாம். இந்த கறிக்கு நான் தாளிக்கலாம் மாட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாளிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி அலசி விட்டுறணும், கரண்டியை போடக்கூடாது. நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கரண்டி போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். இந்த குழம்பு பெரிய சூர மீன் துண்டில் வச்சாதான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. தக்காளி சேர்த்து அரைச்சதுனால நல்ல ஒரு கலராட்டு இருக்கும். முருங்கைக்காய், இந்த மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.